ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் கோதுமை பரோட்டாவும் குருமாவும் வச்சுருந்தேன் நான். அதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாத்திரத்தில் என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எதுக்காகனா மாவு ரொம்ப பாத்திரத்தில் ஒட்டாது. 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு தண்ணி விட்டு கோதுமை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எவ்வளவு ஸ்மூத்தாக பிசையணுமோ ஸ்மூத்தாக பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் அதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ரெஸ்ட்டில் விட்டதுக்கு பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, எப்பவும் போல் சப்பாத்தி உருட்டுற மாதிரி சப்பாத்தி உருட்டிட்டு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் விட்டு அதை நம்ம சாரீ ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி அதை என்ன செய்யணும்னா திருப்பி திருப்பி மடித்து எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம புரோட்டாக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. நைஸாக நீங்கள் தேய்ச்சிக்கிடணும். தேய்ச்சிட்டோம்னா அந்த லேயர் மாறாமல் இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நார்மலாக எப்பவும் போல் நீங்கள் கல்லில் போட்டு எடுத்துகிட்டு ஆயிலும் ரொம்ப அதிகமாகவும் செலவாகாது. இதை போட்டு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு 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 ஃபீல் இருக்கும். எப்படின்னா நம்மளுக்கு நம்ம எல்லாமே மைதா புரோட்டா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இப்படி இதில் கோதுமையில் புரோட்டா செஞ்சு கொடுத்துட்டோம்னா இது நல்லா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பாருங்களேன், நம்ம சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, மல்டிக்ரெயின் போட்டு ஒரு குருமா வச்சுருந்தேன் நான். அந்த குருமா வச்சு தான் சாப்பிட்டோம். இது எப்படி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் பின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.